இது விவி குரூப் சேனல். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி வந்ததுக்கு அண்ட் கமல் சார், உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது சார். ஸோ உங்களுக்கு அன்பு தான் கொடுக்க முடியும் எங்களால். ஸோ என்னோடய ஜேர்னி எதுவாக இருக்கட்டும், நான் ஒரு யூஎஸ் ஒரு ஏதாவது அப்ராட் போய் டூர் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு புதுசாக இந்த ஸ்ட்ரீட் மியூசிஷியன்ஸ் பற்றி ஒரு ஷோ பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் முதல்ல சார்கிட்ட தான் போய் சொல்லுவேன். அது வந்து டு டேக் இஸ் பிளெஸ்ஸிங்ஸ். அண்ட் அதையும் தாண்டி அவர் வந்து இசையிலேயே ஒரு பெரிய மேதை. ஸோ இசைன்னா அவருக்கு உயிர். அதனால நான் போய் அவர்கிட்ட எல்லாமே வந்து ஷேர் பண்ணிப்பேன். ஹீஸ் ஆல்வேஸ் பின் கிவிங் மீ லாட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். அண்ட் அவர் கண்டிப்பாக பண்ண சொல்லுவார். அந்த மாதிரி இந்த விஷயம் கூட ஃபஸ்ட் அவர்கிட்ட தான் போய் ஷேர் பண்ணிக்கிட்டேன். சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் கொடுத்த என்கரேஜ்மெண்ட் இல்லைனா இந்த டேட்டுக்கு நாங்கள் கண்டிப்பாக ரீச் ஆகிருக்க மாட்டோம். இன்ஃபேக்ட் சார்கிட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரினா இப்போது நீங்கள் பண்ணிவிடுங்க, ரொம்ப பெருசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் என்கரேஜ் பண்ணதே அவர் தான். அதுக்கப்புறம் தான் போய் மற்ற லாங்குவேஜோட ஒர்க் எல்லாம் பண்ணி இந்த டேட்குள்ளே எப்படியாவது முடிக்கணும்னு ஒரு குதிரை மாதிரி நாங்கள் ஓடணும். அது நடுவில் கூட சாரோட ஃபோன் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ அக்கறைன்னா, ஒரு வாட்டி யார் கூடயாவது அன்பாக பழகிட்டாருன்னா அவங்களை கைவிடவே மாட்டார். ஃபோன் பண்ணி கேட்பார், எல்லாம் முடிச்சிட்டிங்களா? ஆமாம், இதுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய கைத்தட்டல். ஏன்னா அவரோட ஸ்டேச்சருக்கு அவருக்கு இருக்கிற டைமுக்கு அதில் வந்து திருப்பி நம்மளுக்காக யோசிச்சு ஒரு ஃபோன் போட்டு அதை பற்றி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு அந்த டைம் இல்லை. இருந்தாலும் ஃபோன் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டிங்களா, நல்லா வருதான்னு எவ்ரிடே அட்லீஸ்ட் ஒரு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஐ ஹட் கால்ட் அண்ட் ஆஸ்க் மீ. சார் வந்துட்டு இருக்குதானே தெரியல சார், முடிக்க முடியுமான்னா அவரோட சொன்னார், படங்களே வந்து டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி முடிச்சிடுவீங்க, இதெல்லாம் முடிக்க முடியாதா, நினச்சா கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு வார்த்தை தான் சார் எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணி இட் மேட் அஸ் ரீச் டு த டேட். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் கமல் சாருக்கு மியூசிக் மேலே இருக்கிற லவ்வும் அப்புறம் மியூசிஷியன்ஸ் மேலே இருக்கிற லவ்வும் தான் நான் வந்து அவர் வந்து இது லான்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை. எனக்கு மியூசிக் சம்மந்தப்பட்டு எதுவாக இருந்தாலும் கமல் சார் வந்து ரொம்ப விரும்பி ரொம்ப பாசத்தோடு ரொம்ப விஷஸ் கொடுத்து பண்ணுவார். ஸோ இந்த ஒரு புது ஜேர்னிக்கு உங்களோட பிளெஸ்ஸிங்ஸோடு இது ஸ்டார்ட் ஆகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ஸோ எல்லோருமே இந்த ஓப்பென்னே அப்படிங்கிற இந்த மியூசிக் வீடியோவை தயவுசெய்து யூடியூப்பில் பாருங்கள். படங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா சப்போர்ட் இருக்கும். ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும், ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாரோடைய இட்ஸ் அ பட்ஜெட் எல்லாமே ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். பட் இண்டிபெண்டன்ட் மியூசிக்ங்கிறது என்னென்னா இட்ஸ் அ டோட்டல் டிஃப்ரெண்ட் ஜேர்னி. நான் இதை முக்கியமாக எல்லா லாங்குவேஜ் பண்ணணும்னு நினைக்கிறது இது இப்போன்னு இல்லை, ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒரு ஐடியா. அது எனக்கு லாக்டவுனில் கிடைச்ச டைம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிடுச்சு. ஏன்னா அது ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு இந்த டைமில் நம்ம பண்ணாத விஷயங்கள் பலது பண்ணணும். அப்படி நான் பண்ண விஷயம் தான் இந்த ஸ்ட்ரீட் மியூசிஷியன்ஸை வந்து லைம்லைட்டில் கொண்டு வர ஒரு ஷோ கூட, ராக் ஸ்டார்ஸ்ன்னு சொல்லி. அதில் வந்து இது எல்லா லாங்குவேஜில் பண்ணணும்னு நான் நினச்சது இருந்தேன்னா, நான் நிறைய மியூசிஷியன்ஸை பார்த்துக்கிட்டே வரேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் லாட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸ், வெரி டேலண்டட் இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸ் இன் தமிழ், இன் தெலுங்கு, இன் கன்னடா, மலையாளம், ஹிந்தி. இந்த மாதிரி அவங்க என்னென்னா அட்லீஸ்ட் படமாச்சு இட் ஹேஸ் த எபிலிட்டி அண்ட் த பொட்டன்ஷியல் டு கிராஸ் த பவுண்டரிஸ் அண்ட் கோ டு த அதர் லாங்குவேஜ். ஸோ வேறு இந்த மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், சிங்கராக இருக்கட்டும், ஆக்டராக இருக்கட்டும், மற்ற லாங்குவேஜ் பேர் வாங்குறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸ்க்கு என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு ஒரு லாங்குவேஜில் பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அன்லெஸ் அதர்வைஸ் சாங் இஸ் ரியல் பிக் ஹிட். அண்ட் அட்லீஸ்ட் நார்த்தில் வந்து நார்த் இந்தியாவில் நிறைய சப்போர்ட் இருக்கிறதுக்கு, சவுத் இந்தியாவில் இன்னும் அந்த அளவுக்கு சப்போர்ட் வரல. ஸோ என்னோடய ஆசை என்னென்னா, இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸ் எங்கே வேணா இருக்கட்டும், அவங்க தமிழாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், எந்த லாங்குவேஜாக இருக்கட்டும், அவங்களும் இனிமேல் எல்லா லாங்குவேஜ்லையும் அவங்களோட பாட்டு கொண்டு வரணும். ஸோ லாங்குவேஜை கற்றுக்கணுங்கிற ஆசையும் அவங்களுக்கு வரணும். இப்போ கமல் சாருடைய இன்னொரு இன்ஸ்பிரேஷன் என்ன, எந்த லாங்குவேஜ் எடுத்தாலும் அவர் வந்து அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி, தெரியாத லாங்குவேஜ்னால் ப்ராக்டிஸ் பண்ணி கூட டப்பிங் சொல்லுவார். அப்புறம் எல்லா லாங்குவேஜ் மேலே அவருக்கு ஒரு கமெண்ட் இருக்குது. பிகாஸ் தட் இஸ் த ரெஸ்பெக்ட் இட் கிவ்ஸ் ஃபார் லாங்குவேஜஸ். சார் அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் அதுவே பத்தாது சார், ஒரு பெரிய உங்களுக்கு கும்பிடணும் சார் அதுக்கு. ஸோ அது போல் பிகாஸ் மியூசிக் ஹேஸ் நோ லாங்குவேஜ். லிரிக்ஸ் போடும்போது தான் மியூசிக் வந்து கிளாஸிஃபை ஆகுது. இது வந்து தமிழ், இது வந்து தெலுங்கு, இது வந்து ஹிந்தி அப்படின்னு சொல்லி. ஸோ இனிமேல் வரக்கூடிய மியூசிஷியன்ஸ், இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸ் எஸ்பெஷலி, ஸோ ஐ விஷ் தே வில் ஆல்சோ மேக் music in all the languages possible and cross language barriers, because music cannot be limited to just one language. Because it is song engiradhu enna, it is an emotion, it is a feeling. நம்ம பாட்டில் என்ன சொல்ல நினைக்கிறோங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். அது எந்த மொழியில் சொன்னாலும் அந்த எக்ஸ்பிரஷன் மாறாது. அந்த எக்ஸ்பிரஷன் அந்த லாங்குவேஜை தெரிஞ்சுக்கணும், அந்த லாங்குவேஜோட பியூட்டி, அந்த லாங்குவேஜோட ஃப்ளேவரை தெரிஞ்சுக்கணும். அந்த லிரிக் ரைட்டர்ஸ் கூட இல்லைன்னா அந்த சிங்கர்ஸ் கூட உட்காந்து பேசணும். அதை கற்றுக்கிட்டு பண்ணால்
யாராக இருந்தாலும் இந்த லாங்குவேஜை வந்து கிராஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஹேஷ்டேக் பிஐபி அப்படின்னு வச்சுருக்கேன், அதாவது பேன் இண்டியன் பாப். இது வந்து இனிமேல் வரப்போகிற மியூசிஷியன்ஸ், பாப் மியூசிஷியன் எல்லோரும் கூட இதை கண்டினியூ பண்ணி ஐ விஷ் தே மேக் திஸ் பேன் இண்டியன் பாப் a huge thing so that music prevails and musicians prevail in many more languages, and music is loved by more people. Thank you so much, sir. Thank you all, thank you all. இது வந்து ஒரு லாங்குவேஜில் பண்ணிக்கிட்டே வரும். ஆனால் எங்களுக்கு இருக்கிற பேக் போன் அண்ட் சப்போர்ட் வந்து கமல் சார். இப்போ தான் ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணோம், ரன்வீர் சிங் லான்ச் பண்ணார். இன்ஃபேக்ட் ஐ ஹேட் ஷேர்ட் வித் சார் ஆல் தட். ரொம்ப மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சுதாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில், இன்ஸ்டாவில் எல்லாருமே ரீல்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சு. முக்கியமாக சின்ன பசங்களும் பெரியவங்களும் எல்லாருமே அந்த ஹுக் ஸ்டெப் ஒன்று ஆடிட்டு இருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த வீடியோ நான் தான் கொரியோகிராஃப் பண்ணி டைரக்ட் வேறு பண்ணேன். ஸோ அதெல்லாம் ஒரு ஃபன்னுக்கு பண்ணது. ஸோ இது வந்து அந்த ஸ்டெப்பெல்லாம் எல்லோரும் ஆடும்போது, அதை பிடிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக பிரபுதேவா மாஸ்டர் வேறு ஃபோன் பண்ணார், யோ நல்லா பண்ணியிருக்கையா, ஸ்டெப்பெல்லாம் நல்லா இருக்கே அப்படின்னாரு. எனக்கு அவரே அதை சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் தேங்க்ஸ் டு டி சீரீஸ், தேங்க்ஸ் டு பூஷன் குமார் சார். அண்ட் அவரும் he wanted to try coming today but he was not feeling well so he couldn't make it. அதுபோல் இது இப்போது சார் கையில் இது ரிலீஸ் ஆகிடுச்சு, தமிழ் ஓப்பென்னே. அண்ட் ஈவினிங் வந்து தெலுங்கு ரிலீஸ் ஆக போகுது, நாகார்ஜுன சாருடைய பிக் பாஸில் ஓபில்லா அப்படின்னு சொல்லிட்டு. தென் இன்னும் ஒரு 2-3 டேஸ் கழிச்சு ஓ போரி கன்னடாவும் அண்ட் ஓப்பென்னே மலையாளமும் ரிலீஸ் பண்ண போகிறோம். இது எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவும் அன்பும் சப்போர்ட்டும் ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா இது படம் கிடையாது, இண்டிபெண்டன்ட் சாங். நான் இப்போ ஒரு படம் மியூசிக் டைரக்டராக நான் பேசலை, ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனாக நான் பேசுகிறேன். ஸோ ஹோப் யூ ஆல் கிவ் ஆல் தட் லவ் அண்ட் கிவ் ஆல் தட் சப்போர்ட் டு அஸ். தேங்க்யூ ஆல் ஸோ மச். தேங்க்யூ கமல் சார், வி லவ் யூ சார். உலகநாயகன் பேசுவதற்கு முன் இசையினை வெளியிடுவார். இது ஒரு நல்ல இடம், ஆரம்பங்களுக்கு அற்புதமான இடம். நான் டான்ஸ் அசிஸ்டண்ட்டாக வந்தபோது இந்த ஸ்டூடியோவில் கன்னட படம் ஒன்றுக்கு டான்ஸ் அசிஸ்டண்ட்டாக ஃபஸ்ட்டு பண்ணேன். அதுக்கப்புறம் ராஜபார்வைன்னு நான் முதல் தயாரிப்பாளரான போது இந்த இடத்தின் முதலாளியே அந்த படத்தில் நடிக்க விட்டு அவரும் ஒத்துக்கிட்டு அங்கே வந்து அவரும் நடித்து அதில் என்னை பிடிச்சி போய் இந்திக்கு என்னை கூட்டிகிட்டு போனார். இந்த உறவு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இவரும் பக்கத்து வீட்டுக்காரர் தான், இங்கே பின்னாடி இருக்கிறாரு, பின்னாடி தான் வீடு. இப்போ ப்ளீஸ் இவர் வந்து என்னன்னா, இவருக்கு அண்ணனா சித்தப்பாவா அதெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா இவங்க அப்பா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, அப்போலேருந்து தெரியும். இவரை எனக்கு அப்போ நல்லா பழக்கம் இல்லை. காரணம் அப்போ இவர் மியூசிஷியன் ஆகலை இன்னும். இவருடைய குரு சின்ன பையனாக இருந்தார் அப்போ, அவர் மேண்டல் சீனிவாசன் அவர்கள். அவர் சின்ன பையனாக மேடையில் வாசிக்கும் போது நான் கண்டு வியந்திருக்கேன். அவர் ஏற்படுத்தி செதுக்கி அனுப்பிச்சு இந்த பையனும் என்னை வியக்கத்தான் வைக்கிறாரு. வெரி டேலண்டட் மேன். எனக்கு என்னென்னா, பல வெற்றிகளை பார்த்துட்டு இன்னமும் அந்த புஷ், ஒருவேளை புஷ்பா கொடுத்த புஷ்ஷாக இருக்கலாம் எனக்கு தெரியாது, அது இன்னமும் அது ஒரு ஹெவி வெஹிக்கிளாகி ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு என்னை அடுத்து என்ன அப்படின்லாம் கேட்காம சின்ன பையன் மாதிரி அந்த எந்தூசியாசம், அது வந்து ஒவ்வொரு முறையும் நான் அவரை பார்க்கும்போது இருக்கும். அது வந்து ஒரு தொற்றும், அது அற்புதமான தொற்று. அது இவர் கூட வேலை செய்யும்போது எனக்கு அது தொத்திக்கும். அது வந்து நல்ல சிறந்த இசைக்கலைஞர்களுடைய குணாதிசயம். எம்எஸ்வி அவர்கள் வந்து போய் மீட் பண்ணிட்டு வந்தால் சந்தோஷமாக இருக்கும், பதட்டம் இருக்காது. எங்கேயோ பெரிய சாமியாரை போய் பார்க்க வந்த மாதிரி இருக்கும். எங்கள் அண்ணன் இளையராஜா அவர்கள் பயமாக இருக்கும், உள்ளே போனால் நம்ம கொஞ்சம் சத்தமாக பேசணுமா வேணாமான்னு இருக்கும்.
ஆனால் அவர் கொடுக்குற இசை இருக்கு இல்லையா, அது நம்ம பேசாமலே இருந்துட்டால் கொடுக்கறது கொடுப்பாரு, வாங்கிட்டு வந்துடலான்னு சந்தோஷமாக வந்துடலாம். நான் வந்து இவர் எப்படியோ அதே மாதிரி தான் நான் இளையராஜாவுக்கும் பெரிய ரசிகன். இவருடைய ஸ்டூடியோவில் போய் பார்த்தா இளையராஜா அவர்களுடைய ஸ்டூடியோன்னு ஒரு தோணும். எனக்கு பெரிய ஃபோட்டோ அங்கே அவரது தான் வச்சுருக்கும். அப்படி நல்ல கலைஞர்களை பார்த்து ஒரு மோகம், காதல் எல்லாம் இவருக்கு உண்டு. அதை ரெசிப்ரோகேட் பண்ண வேண்டியது எங்கள் கடமை. அதை தான் நான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவருக்கு வெற்றி கண்டிப்பாக வந்தே ஆக வேண்டும். எனக்கு என்னமோ அது தாமதமாக இருக்குங்கிற மாதிரி எனக்கு ஒரு கோபமே உண்டு ரொம்ப நாளாக. ஏன்னா நான் இவர் கூட ஒர்க் பண்ணதே திறமையை பார்த்து தானே தவிர யாரையாவது கூப்பிட்டுட்டு வாங்கன்னு பண்ணல. தசாவதாரத்துக்கு இவர் கொடுத்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. நான் ரசித்தேன் அதை. அது மட்டுமல்ல, இவர் எடுத்திருக்கிற இந்த முயற்சி எவ்வளோ முக்கியமானதுங்கிறத நீங்களும் தயவுசெய்து உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏவிஎம் அவர்கள் காரைக்குடியில் ரெக்கார்டு விற்று கொண்டிருந்த சமயத்தில் எங்கள் ஊர் பரமக்கடிக்கிற அம்மா, அவங்க டிஎஸ் சிவபாக்கியம்னு அவங்கள வச்சு தனி பாடல் ஒரு பாட்டு வந்து சினிமா மாதிரி ஹிட் ஆச்சுங்க. அவங்களெல்லாம் நான் சந்திச்சிருக்கேன், எங்கள் வீட்டுக்கெல்லாம் அவங்க வந்திருக்காங்க. அது அவங்க மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி ஜிஎன்பி அவர்களின் தனிப்பாடல்கள் சினிமா பாட்டை விட பாப்புலராக ஹிட் ஆகிருக்கு. ஆனால் சினிமா வந்த பிறகு அது ஒரு வெரி வர்சடைல் மீடியம், எல்லாத்தையும் தூக்கி முழுங்கிடுச்சு. அதுக்குள்ளே எல்லாம் அடங்கி போச்சு. அதனால் அங்கே தயாரிப்பாளர், அந்த டிஸ்ட்ரிபியூட்டர், அந்த கதை, அதுக்கு என்ன மியூசிக் உண்டோ அது மட்டும்தான் போட்டுக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட 100 வருஷமாக. அது மாறணும்னா தனியாக இவங்களை விட்டால் தான் தனி சிந்தனை வரும். அந்த தனி சிந்தனைக்கு இடம் இல்லாமல் இருக்கிறதேங்கிற வருத்தம் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு 50 வருஷமாக உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இளையராஜா மாதிரி ஒரு பெரிய கலைஞர் கூட இந்த வட்டத்துக்குள்ளே தான், அந்த சதுரத்துக்குள்ளே, இன்னும் சொல்லப்போனால் இந்த சதுரத்துக்குள்ளே அதுக்குள்ளே இருக்கிக்கணும். அதுக்கு வெளியே போக விட்டால் அதெல்லாம் வேணாங்க, எங்களுக்கு புரியலன்றாங்க. ஆக வளர்ச்சி இல்லாமல் அவங்க இவங்களுக்காக சின்ன குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி முதுகு வலிச்சாலும் பரவாயில்லன்னு குனிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் உண்மை. இவங்க நிமிர்ந்து நிற்கணும் இசைக்கலைஞர்களாக இருந்தால் அப்படின்னா இந்த சேனத்தை எல்லாம் கழட்டி எடுத்துட்டு கடிவாளத்தை எல்லாம் கழட்டி விட்டுட்டு இவங்களை ஓட விட்டு பார்த்தா அழகு பிரமாதமாக இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது அமெரிக்காவில் நீங்கள் சினிமா நட்சத்திரங்களை விட இண்டிபெண்ட் மியூசிக் பண்ணுறவங்க பெரிய பணக்காரர்கள், இன்னும் பாப்புலர், தனியாக ஜெட் பிளேன் வச்சு பறந்துகிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் பப்ளிக் பிளேனில் தான் போயிட்டுருக்காங்க நடிகர்கள்லாம். அப்படி வளர்ந்துருக்கிற ஒரு இசை இண்டஸ்ட்ரியை சினிமா தனக்குள்ள இடுக்கி ரெக்கைக்குள்ளே அடக்கி வச்சிருச்சு. இந்த பறவையும் பறக்க வேண்டும் என்பது எனக்கு ஆசை. அது ஏதோ நான் இந்த மேடைக்கு வந்ததுனால பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். சித்தப்பாவும் பேசுகிறேன், அப்பாவாகவும் இதை யோசிச்சிருக்கேன் நான். ஸ்ருதி அவர்கள் என்ன செய்யலான்னு போது சினிமா இங்கே கற்றுக்கலாம். உலகத்தில் அதிகமான சினிமா படங்களை தயாரிக்கும் நாடு இந்தியா. அதனால் சினிமா கற்றுக்கிறதுக்கு இது நல்ல இடம். இசையை நீ அங்கே போய் கற்றுக்கிட்டு வரணும் என்று சொன்னதுக்கு காரணம், எதுக்கு இசை, நீங்கள் சினிமாவில் இருக்கீங்க, சினிமாவை விட பெரிதாக வளரக்கூடிய வாய்ப்பு வருங்காலத்தில் இசைக்கு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லி அவங்கள அங்கே மியூசிக் இன்ஸ்டியூட் எல்ஏல படிக்க ஆரம்பித்தோம். ஸோ எனக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. இசை ரசிகனாக, ஒரு தகப்பனாக, சித்தப்பனாக, எல்லாவற்றிலும் அந்த எனக்கு ஒரு ஆம்பிஷன் எனக்கே உண்டு. இவர்களெல்லாம் அந்த இசையை பரப்ப வேண்டும். இன்னொரு இண்டஸ்ட்ரி உருவாகணும், நல்ல பலமான பிக் எடிஃபிஸ், அதை எழுப்புவதற்கான சிற்பிகள் இவங்கெல்லாம். அதனால் இவர்களை சப்போர்ட் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. நான் வந்திருப்பதும் அதற்காகத்தான். ஒரு தனி இண்டஸ்ட்ரி, இன்னும் ஒரு 50 ப்ரெஸ் மீட்டு நீங்கள் போக வேண்டியிருக்கும் இவங்கெல்லாம் ஜெயிக்க. ஸோ அது நல்லது தான். அண்ட் இசைக்கும் நல்லது, இசை ரசிகர்களுக்கும் நல்லது. பல்வேறு விதமான இசைகள் வரும். அதில் ரேப் இருக்குது, பாப் இருக்குது, பக்தி பாடல்கள் இருக்குது, யாருக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் கேட்டு வளர்ந்தவன் தான் நான். அதனால் எனக்கு அது கொஞ்சம் குறைவாக இருக்குது. சீர்காழி அவர்கள் பரமக்குடிக்கு வரும்போது பெரிய கூட்டம் இருக்கும். சினிமா பாட்டு பாடவே மாட்டார் அவர், தன்னுடைய பாடல்களை பாடுவார். அதெல்லாம் எங்களுக்கு மனப்பாடம்.
அந்த மாதிரி மீண்டும் வர வேண்டும் என்பதுதான் என் ஆசை. அதற்கு வழிகோலுவதற்கு நான் ஒரு அணிலாக இருப்பதில் பெருமை கொள்கிறேன். நீங்களும் அவ்வாறாகவே இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். டிஎஸ்பி அவர்கள் திறமையாளர். அது விரைவில் தமிழிலும் அது பளிச்சிடும். இந்தியாவில் பளிச்சிட்ட மாதிரி அதே கனத்துடன் தமிழிலும் அவர் பெரிய இசையமைப்பாளராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இதுக்கும் மேலே போகணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. இது பேராசை இல்லை, நடக்கக்கூடிய ஒன்று. வாழ்த்துக்கள். நன்றி. இதற்கு வழிவகுத்து கொடுத்த பூஷன் குமார் அவர்கள் இங்கே இல்லை என்றாலும் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய அப்பாவையும் எனக்கு நல்லா தெரியும். பட் அவங்க நல்ல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள்.